ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டெக் இடியட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ தரப்புலேருந்து ஒரு பிராண்ட் நியூ மொபைல் லான்ச் ஆகிருக்கு. அது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 8 சீரிஸ். இந்த ரெனோ 8 சீரிஸ் ரெண்டு விதமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று நார்மல் வேரியன்ட், இன்னொன்று ப்ரோ வேரியன்ட். இந்த நார்மல் வேரியண்ட்டுக்கும் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. நம்ம ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோனோட பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஃபோனோட பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட், யூசர் மேனுவல்ஸ், ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு மொபைல், ஒரு டிபியூ கேஸ் நல்ல குவாலிட்டி, ஒரு 80 வாட்க்கான சூப்பர் சார்ஜர் அண்ட் டைப் சி கேபிள். இது தாங்க பாக்ஸில் வர கண்டென்ட். இப்போ வாங்க ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு போகலாம். ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லும் போது தாங்க ஞாபகம் வருது, நம்ம இன்னும் ஃபிசிக்கல் ஓரியோவே பார்க்கல. ஃபிசிக்கல் ஓரியோ வரையில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், ஒரு மைக், அதுக்கப்புறம் ஒரு சிம் ஸ்லாட். இது தாங்க பாட்டமில் இருக்குது. லெஃப்ட் சைடு வரையில் வால்யூம் ராக்கர் கீஸ் இருக்குது. ரைட் சைடில் பவர் ஆன் பட்டன் இருக்குது. டாப்பில் ஒரு ஸ்பீக்கர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். இது தாங்க ஃபிசிக்கல் ஓரியோவில். இப்போ வாங்க ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள போகலாம். டிஸ்பிளே பாட்டை வருவோம் வாங்க. டிஸ்பிளேன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் SDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்க்கான அல்ட்ரா கிளியர் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குன்னு சொல்லி பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பெசில்லெஸ் பஞ்சோல் டிஸ்பிளே தாங்க இது. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் வரையில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வரைக்கும் பார்க்கையில் நல்ல குவாலிட்டின்னே சொல்லலாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கையில். இப்போ பர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம் வாங்க. பர்ஃபார்மன்ஸ் வரையில் பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 800 மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். ஓரளவுக்கு எல்லா மல்டி டாஸ்கிங், எல்லா கேம்ஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். ரொம்பவே ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தாங்க இது. இதில் ஹீட்டிங் இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இம்ப்ரூவ் கூலிங் சிஸ்டமும் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. நல்ல கூலிங் சிஸ்டமையும் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். வேப்பர் சாம்பர் மேலே இன்னொரு லேயர் கொடுத்து இந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். இது ஒரு 5 நானோமீட்டர் SoC தாங்க. முன்னாடி வந்தால் ஓப்போ ரெனோ சீரிஸ் கம்பேர் பண்ணக்குள்ளே இதில் ஒரு நல்ல ஒரு SoC கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாங்க. எக்ஸ்பேண்டபிள் மெமரி அப் டு 7 ஜிபிங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் 8 ஜிபி ஸ்டோரேஜ் வேரியன்ட் வாங்குறீங்கன்னா உங்களால் அப் டு 7 ஜிபி உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுது. ரேம் டைப்புன்னு வரையில் LPDDR5 ரேம் டைப், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் டைப்பில் UFS 3.1. LPDDR5 ரேம் டைப்பில் உங்களுக்கு 8 ஜிபி ரேம், 12 ஜிபி ரேம் வேரியன்ட் கிடைக்குது. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பில் 256 ஜிபி வேரியன்ட் கொடுக்குறாங்க. பேட்டரின்னு வரையில் 4500 mAhக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. தாராளமாக ஒரு நாள் தாங்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 80 வாட்க்கான சூப்பர் சார்ஜர் கொடுத்துறாங்க. சப்போஸ் உங்களுக்கு சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட 0 to 50 வெறும் 11 நிமிஷத்துலேயே உங்களால் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு டெக்னாலஜி கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. பேட்டரி ஹெல்த் இன்ஜின் சொல்கிறாங்க. அதனால் 1600 டிஸ்சார்ஜ் சைக்கிள் உங்களால் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 இயர்ஸ்க்கான பீக் பேட்டரி லைஃப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ப்ராமிஸாகவும் பண்ணியிருக்காங்க. ப்ராமிஸ்ன்னு வரையில் தாங்க இப்போ இன்னொன்று சொல்ல வேண்டியதும் இருக்குது. என்னென்னா 2 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், அது மட்டும் இல்லாமல் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இதில் OSன்னு வரையில் கலர் OS தான் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்டு 12 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் OSல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொன்னால் ஏர் கெஸ்டர்ஸ் கண்ட்ரோல் தாங்க. இந்த ஏர் கெஸ்டர்ஸ் கண்ட்ரோலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களால் ஒரு சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே உங்களால் ஒரு கெஸ்டர்ஸ் கண்ட்ரோலை வச்சு நீங்கள் ஸ்க்ரீனே டச் பண்ணாமல் உங்களால் ஸ்வைப் அப், ஸ்வைப் டவுன், ஸ்வைப் லெஃப்ட் எல்லாமே பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேமரா பாட்டுக்கு வருவோம் வாங்க. ஏன்னா இந்த ஃபோனில் ரொம்பவே முக்கியமான விஷயம் கேமரா தான். வாங்க கேமராவில் பார்க்கலாம் வாங்க. பின்னாடி இந்த கேமரா செட்டப்பே ஒரு சூப்பரான ஒரு செட்டப்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரையில் பின்னாடி 3 கேமரா இருக்குது. அதில் மெயின் கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா. அது சோனி IMX766 சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பச்சூரில் இருக்குது. அப்புறம் அல்ட்ரா வைடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடுன்னு கொடுத்துருக்காங்க. சோனி IMX355 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமராவுக்கு போகலாம் வாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் 16 மெகா பிக்சலுக்கான ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. சென்சார் வரையில் சோனி IMX709 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சாரும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோக்கஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. பிகாஸ் இதில் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபோக்கஸ் பண்ணி அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவும் எடுத்து கொடுக்கும் இந்த கேமராஸ்.
பின்னாடி கேமராவில் வரையில் 4K 60 fps கூட உங்களால் வீடியோ எடுக்க முடியும். நீங்கள் 4Kயில் எடுக்கிறீங்கன்னா கூட அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணி அது உங்களுக்கு ஒரு என்ஹான்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ குவாலிட்டி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு அதுக்கு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இந்த கேமராவில். கேமரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த ரெனோ சீரிஸ் பேர் போனதே கேமராவுக்கு தான். அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு வரையில் டைனமிக் ரேஞ்சிலேருந்து எல்லாமே சூப்பராகவே இருக்குது. கலர்ஸ்ன்னு வரையில் உங்களோட நேச்சுரல் கலர்ஸே காட்டுதுங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வரையில் பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 185 grams தான் இருக்குது. திக்னஸில் 7.3 mm திக்னஸ் தான் இருக்குது. முன்னாடியும் கிளாஸ் பின்னாடியும் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 12 5G பேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 12 இருக்குது, ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். 5G மொபைல்லாம் இப்போ லான்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுலேயும் ஒரு 5G மொபைல் தாங்க. அதனால் இதில் 12 5G பேண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவராலாக இந்த ப்ரோ வேரியண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நார்மல் வேரியண்ட்டுக்கும் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்ப்போங்க. நார்மல் வேரியண்ட்டுக்கும் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் கேமரா மாடியூல், அது மட்டும் இல்லாமல் சைஸ், அப்புறம் முக்கியமாக ப்ராசஸர். இதில் டைமென்சிட்டியோட 800 மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதில் 1300 தான் கொடுத்துருக்காங்க. அதுதாங்க ஒரு டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் கேமரா மாடியூல் ப்ரோ வேரியண்ட்டில் உங்களுக்கு பெருசாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய டிஸ்பிளே, பெரிய ஃபோனே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நார்மல் வேரியண்ட்டில் கேமரா செட்டப் எல்லாமே சின்னதாக இருக்கும். முக்கியமாக அந்த ப்ராசஸர் மேட்ரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் சின்ன மொபைலுங்க. இது தாங்க ப்ரோக்கும் நார்மலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது ஒன்று தாங்க ரொம்பவே டிஃப்ரென்ஸு. ஆனால் விலைன்னு வரைகிறப்ப ரொம்பவே ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறாங்க. ஏன்னா அது 46,000 ரூபாய்க்கிட்ட ப்ரோ வேரியண்ட் வருது. இது நீங்கள் நார்மல் வேரியண்ட்டு 26,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஓவராலாக இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. முக்கியமாக கேமரா வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் சொன்னது ஒரு 10% கூட இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்க இந்த கேமராவில். ஓப்போ ரெனோ பேர் போனதே கேமராவுக்கு தானே, அப்புறம் கேமரா நல்லா இல்லைனா எப்படி, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெக் இடியட். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.